இதுல எக்கச்சக்கமான விண்மீன்கள்லாம் இருக்கு. இந்த விண்மீன்கள்லாம் தன்னோட வாழ்நாளோட முடிவுல என்னவா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கருந்துளையா மாறுது. இத பத்தி நிறைய ஆராய்ச்சியாளர்கள், இயற்பியல் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் தன்னோட வாழ்நாள் முழுக்கும் செலவிட்டு இந்த கருந்துளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2017க்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருந்துளை என்கிற கூற்று நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியாததாவே இருந்தது. காரணம் என்னன்னா, விஞ்ஞானிகள் இதுக்கு எந்த ஆதாரத்தையும் சொல்லல. இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஃபார்முலாவை சொல்லி, இந்த மாதிரி சூரியன்ற மாதிரி ஒரு விண்மீன் இருந்துச்சு அப்படின்னா அதோட முடிவு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள்ல நிறைய பேர் இதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கருந்துளையை தான் இவங்க கண்டுபிடிச்சு அதைத்தான் 2017ல வெளியிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்வெளி அண்டத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கருந்துளை. இதுக்கு பேரு M87 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துளை.